ஹாய். அப்போது நான் அரோரா வீடியோ பார்த்தேன், இன்டர்வியூ பார்த்தேன். சூப்பராக இருக்குது. அந்த பொண்ணு இந்த வயசில் யார் என்ன வேணாலும் சொல்லலைங்க, 1000 சொல்லலாம். இந்த வயசில் ஒரு தனி சொந்த காலில் நின்று அதுக்கு படிக்கணும். இது ஒரு ஒத்தைக்கு இருக்க பொண்ணுக்கு அதுக்கு எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அந்த பொண்ணுக்கு படிக்கணும், நம்ம இதுக்கு மேலே படிக்கணும். இதுக்காண்டி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறேன். எனக்கு கிடைச்ச பைசா வச்சு நான் படித்து மேலே போகணும். ஒத்தைக்கு இருக்க பொண்ணுக்கு இப்படிலாம் ஆசை இருக்கிறனால தைரியம். அவள் உண்மையில் சொல்லணும்னா கொஞ்சம் இடத்துல நல்ல ஒரு கொஞ்சம் சுமாராக தான் பேச்சு. அந்த கமருதியும் கூட சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தான் பேசிச்சு. அந்த பார்வதிக்கும் கமருதினுக்கும் சண்டை வரும்போது ஒரு மாதிரி தான் பேசிச்சு. ஆனால் அந்த பொண்ணை அவ்வளோ பார்வதி பண்ணிருக்காங்க, ஆவேசக்குரியேடு அப்படிலாம் ரொம்ப பேசியிருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு சாண்ட்ராவை போய் அடிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் அடித்து அது ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ அந்த அரவரை பொண்ணு சூப்பராக சொல்கிறது, நான் பெட்டி எடுத்திருப்பேன், எடுக்க தான் நினச்சிட்டே இருந்தேன். பிறகு நான் டைட்டில் இது வந்துட்டேன், டிக்கெட் எடுத்து வாங்கிட்டேன். அதனால் இந்த டிக்கெட்டு வாங்கிட்டேன். அப்போ இதுக்கு முன்னாடி எதாவது இருக்குமா, இல்லைன்னா நான் போய் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி தான் இருந்துட்டேன். நான் மாத்திரம் டிக்கெட்டு அடிக்காமல் இருந்தேன்னா நான் அந்த பெட்டி எடுத்திருப்பேன். அது எடுத்துகிட்டு போகணுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, சரி பார்ப்பேன், என்ன போய் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் வேறு பின்ன எல்லோரும் வீட்டுக்குள்ளே வருவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்கனால எனக்கு ஒரு என்ன தோணுச்சு, போய் தான் பார்த்துடலாமே அப்படின்ச்சு. நான் தான் எடுக்கணும் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன். 8 லட்சம் வந்துச்சு. இப்போ 8 லட்சம்லாம் கொஞ்சம் நேரம் நான் இந்த அவட்டன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு போட்டுமே அப்படின்னு போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூடி தான் நான் எடுத்திருப்பேன்னு 60 ரூபா சொல்கிறாங்க. உண்மையில் அந்த பொண்ணு என்னதை பேசினாலும் யார் ஆனாலும் சரி அது பிக் பாஸ் வீட்டில் பேசிட்டாங்க, விட்டுட்டாங்க. அதை விட்டுறணும். பின்ன போட்டு அதை இழுத்து போட்டு ஏன். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறது, இனி எனக்கு படிக்கணும், ஏன்னா ஏதோ படிக்கணுமா, வெளிநாட்டில் போய் படிக்கக்காண்டி அப்ளை பண்ணியிருக்காங்க போல். அப்போ அந்த பைசா வந்தோடனே அவங்க போயிடுவாங்க. போய் அவங்க படிச்சுட்டு 4 வருஷம் ஆனப்புறம் தான் அவங்க படிப்பு முடிச்சுட்டு வருவேன் அப்படிங்க. அது வர ஏதோ ஒன்றும் நடிக்கிற போல் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்க தான் பார்த்தாங்க. போட்டோம். அந்த பொண்ணுக்கு ஒத்தைக்கு இருந்தாலும் சில பொண்ணுங்களெல்லாம் ஃபேமிலியோடு இருந்தால் தான் என்ன பண்ணணும்னு அதுங்க தெரியாமல் இருக்குது. ஒத்தைக்கு இருந்து இதெல்லாம் படிக்கணும், நான் என் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு அப்படி நினைக்கவும் கொஞ்சம் தான். ஊர் 1000 பேசும், அதெல்லாம் நம்ம கண்டுக்கிடவே கூடாது. அதனால் அந்த நல்ல திறமை இருக்குது அந்த பொண்ணுக்கு. அப்போ அது படிக்க வெளிநாட்டு படிக்கும்போது 4 வருஷம் படிக்க போகுது. அதுக்கு முறை தான் வெளியே வரப்போகுது. அப்படிலாம் நல்லதான். ஏன்னா உள்ளே இருந்துட்டு என்னெல்லாம் எல்லோரும் தப்பு பண்ணாத யாருமே இல்லை. அதுக்காண்டி சாண்ட்ரான்னு போட்டால் நமக்கு போர் அடிக்கும். உள்ளே இருந்தும் போர் அடித்து வெளியே இருந்து நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்க இருக்குது. அந்த வீட்டில் எல்லோரும் போனவங்களாம் இன்டர்வியூ எடுக்குது. வேண்டாம் இருக்கட்டும். நீங்கள் சொன்னீங்களா மற்ற உள்ளவங்களும் ஒரு தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இந்த ஒரு தப்பை வச்சு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லா தப்பும் மூடி மறைச்சிடுறீங்க. சரிதா. பார்வதி ஆவேசக்குரியேடு சொன்னாங்க, அந்த பொண்ணை பார்த்தா ஆவேசக்குரியேடுன்னு சொன்னாங்க. எல்லாமே ஒவ்வொரு என்ன சொல்லணும்னா அந்த பொண்ணை எட்டி சவுட்டுச்சு. அதெல்லாம் இருக்குது, ஒவ்வொன்றும் இருக்குது. கேட்க போனால் எல்லாருக்குமே கேட்க ஒவ்வொரு கேள்வி இருக்குது. ஆனால் அந்த சான்றான்னு சொல்லி நீங்களே நான் சொல்கிறேன், நம்மளே நம்ம தலையில் பண்ணிவிடும். மற்றவங்கள்ட்டையும் கேளுங்க. அவங்களும் டாஸ்க் பண்ணாங்களா அந்த வீட்டுக்குள்ளே, நீங்கள் ஏன் அன்றைக்கி அப்படி செய்தீங்க, இன்றைக்கி ஏன் அப்படி செய்தீங்க, திவ்யா அந்த வீட்டுக்குள்ளே போகாமல் இருந்தாங்களா ஜெயிலுக்கு, ஏன் அப்படி பண்ணீங்க அப்படிலாம் அந்த கேளுங்க. அப்போ தான் நமக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இது ஒரே ஆள்கிட்ட போகும்போது நமக்கு போர் அடிக்குது. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் கமருதின்ட்ட கேட்கலாம், கான வீரத்தில் கேட்கலாம். எல்லாருக்கும் வாயில் சில சமயம் வாயெல்லாம் ரொம்ப கெட்ட வார்த்தை பட்டுருவார் கானமீனத்து. எல்லாருக்குமே கேட்க இருக்குது 60 வட்டம்னு எல்லாம். ஆனால் கேட்கணும் அந்த இன்டர்வியூங்கும் போது எல்லா இடத்தையும் எடுக்கிறோம். அப்போ தான் நமக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது ஏதோ ஒரு ஆளை போட்டு வச்சு செய்கிற போல இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி மொக்கையாக இருக்குது. ஆனால் 60 இன்டர்வியூ சூப்பராக இருந்துச்சு.